ஹாய், நான் மேகலா. ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு 2025 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வருது. வழிபாடு நேரம் மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே வழிபாடு செய்யலாம். அது கூடவே கனவுல தேங்காய் வர்றதை பற்றியும் சேர்த்து நம்ம குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும். அதுக்காண்டி வழிபாடு. உடைந்த தேங்காய் கனவில் வந்தால் என்ன பலனுங்கிறது. கனவுங்கிறது எல்லாத்துக்குமே வரக்கூடியது தான். ஒரு சில கனவுகள் கனவு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மறந்து போயிடும். ஒரு சில கனவுகள் நம்மளுடைய ஞாபகத்தில் இருக்கும். நம்மளுக்கு வர கனவுகளில் நல்ல கனவுகளும் இருக்கும், கெட்ட கனவுகளும் இருக்கும். நம்ம காண்ற கனவுக்கு ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இன்னைக்கு பார்க்குறது உடைந்த தேங்காய் கனவில் வந்தால் என்ன பலன். உடைந்த தேங்காய் கனவுல வந்தால் நம்ம நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம். நம்ம நினச்சிருந்தது கூட நம்மளுக்கு கூட மறந்துருக்கும். அந்த நினைவுகள் நடக்கிறதுக்கான அறிகுறி. பொதுவாக நம்ம இடமோ வீடோ ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக ஒரு இடத்த நினச்சிருப்போம், இந்த இடத்துல தான் நம்ம வாங்கணும்னு. ஆனால் அந்த இடத்த தவிர வேறு ஒரு இடத்துல நம்ம இடம் வாங்குவோம், இல்லை வீடு கட்டுவோம், இல்லைன்னா வீடே கூட நம்ம வாங்குவோம். நம்ம தான் இடம் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஏற்கனவே நினச்சது நம்மளுக்கு ஞாபகத்தில் கூட நம்மளுக்கு இருக்காமல் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம நினச்சிருந்த இடத்துலையே நம்மளுக்கு வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ கிடைக்கும். அதுக்கான அறிகுறி தான் உடைந்த தேங்காய் கனவுல வர்றது. இந்த தேங்காவுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்மந்தம், இதோட சேர்த்து போடுறீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தேங்காய் கனவுல வந்துட்டனாலே நம்மளோட குலதெய்வத்தோட அறிகுறி தான். அதனால் நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் ஒரு தாம்பூலத்தட்டில் வாழை இலை பரப்பி அதில் வச்சு அதில் அச்சதை பரப்பி அதற்கு மேலே ஒரு மஞ்சள் தடவிய தேங்காய் வைக்கணும். தேங்காய் வைக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடாது. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்துக்கான கலசத்தை வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தோட ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா அந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் பூஜை அறையில் தனியாக வச்சு வழிபாடு செய்யலாம். குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றலாம். இன்றைக்கு குலதெய்வத்தோட ஆயுதத்தை பற்றி பார்க்கலாம். ஆயுதம் குலதெய்வம் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும். சிலருக்கு குலதெய்வம் உக்கிரமான தெய்வம், அதனால் வீட்டில் உக்கிரமான தெய்வத்தை வைக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் குலதெய்வத்தோட ஆயுதத்தை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் பெண் கடவுளாக இருந்தால் சூலாயுதம் பூஜை அறையில் வச்சு அந்த சூலாயுதத்தில் மேலே ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும். குலதெய்வம் ஆண் கடவுளாக இருந்தால் கருப்பசாமி அந்த மாதிரி ஆண் கடவுளாக இருந்தால் அருவாளில் எலுமிச்சம்பழம் குத்தி பூஜை அறையில் வைக்கலாம். குலதெய்வம் முருகராக கூட இருக்கும். அந்த முருகராக இருந்தாருன்னா அதோட வேலில் எலுமிச்சம்பழம் குத்தி பூஜை அறையில் வைக்கலாம். நம்ம வச்சு வழிபாடு செய்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறி ஆகிச்சுன்னா நம்மளோட குலதெய்வத்துக்கே போய் அருவாள் வாங்கி கொடுக்கலாம், காணிக்கை செய்யலாம். எல்லோருக்கும் குலதெய்வ ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.